ஹalleluya 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 ஓ ஹதோரி யத்திரிக்கரபி கமாரக்கரத்தரபா ஹalleluya ஹalleluya ஹதேரி யாத்தித்தரகரபா மம்மமரக ரீச்சரகரபரி கரினரப்பா. பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோதரிக்கிறேன் ஐயா. அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறேன் ஐயா. பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஓ ரிஜாரகரபா ரீக்கத்தி தரகரபா சகலத்தை உண்டாக்கின தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. சிங்காசனத்தில் வீட்டிருப்பவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஓ ரிஜாரக்கரி கரி நரத்தரபா அப்பா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை உம்மை துதிக்கிறேன் ஐயா. அன்பின் ஆவியானவரை உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஓ சுட்டரிக்கும் ஆவியானவரை உம்மை துதிக்கிறேன் ஐயா. கட்டுகளை அறுக்கும் ஆவியானவரை உம்மை துதிக்கிறேன் ஐயா. வரங்களை பகிர்ந்தளிக்கும் ஆவியானவரை உம்மை துதிக்கிறேன் ஐயா. என்னோடு இருக்கும் ஆவியானவரை உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஓ இயேசு மகாராஜாவே உம்மை துதிக்கிறேன் ஐயா. அப்பா அப்பா உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீ அப்பா சகலமும் செய்ய வல்லமை உள்ளவரையா. அப்பா நீ செய்ய நினைத்தது எதுவுமே தடைவிடாதையா. அப்பா நீர் உன்னதர், நீர் உயர்ந்தவர், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெயத்தை தருகிறவர். அப்பா ஐயா தயவாய் அடிமையின் ஜெபத்தை அங்கீகரிக்கணும்ப்பா. அடிமை சொல்கிற கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த செய்தி மற்றவர்களுக்கு நல்ல பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கர்த்தர் நீங்கள் கிருபை தாங்க. வாங்கப்பா. நீ தாவீது ராஜா சொன்னது போல கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னபடி கர்த்தர் நீங்கள் என் வலது பக்கத்தில் இருக்கும்படி நான் உண்மை கெஞ்சி கேட்குறேன் சாமி. எல்லா துதி கன மகிமையாகும் உங்களுக்கே என் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அதாவது இப்போது இந்த காலத்தில் பார்த்தா எங்கன பார்த்தாலும் பாவம் தவறு எல்லா விதத்துலேயும். சும்மா போகிறவங்க கஞ்சா அப்படி போதை பொருளுக்கு அடிமையாகிட்டாங்க. படிக்கிற பிள்ளைங்களுமே அதை என்ன செஞ்சிட்டாங்க, கோபம் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சிட்டு கிடந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஸ்கூலில் வெட்டிட்டு கிடந்து சாகுதாங்க. அப்போ எப்படிப்பட்ட காரியம், எவ்வளோ துணிகரம் மாணவர்களுக்கே அப்படி இருக்குது. அதனால் எங்கன பார்த்தாலும் குடிகாரங்க, எங்கன பார்த்தாலும் விபச்சாரக்காரங்க, தற்கொலை, ஆக்சிடெண்ட்டு, நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. கர்த்தர் கண்கள் வந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நம்ம வந்து கர்த்தருடைய கண்களுக்கு எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. அப்போது நம்ம போக்குவரத்தை நம்மளை காப்பாற்றுறது என் இயேசு ஒருவர் மட்டும்தான். எல்லா வகையிலையும் நம்மளை பாதுகாக்கிறது தேவன் மட்டும்தான். இப்போ பார்த்தா நம்ம இதயத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவமுமே பாவம் செய்து. இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இப்போ இன்றைக்கி நம்ம செய்தி வந்து கேடானவை. அப்போது எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். அதை அறியத்தக்கவன் யார்? ஒருத்தர் இருதயத்தை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. ஆனால் ஏசப்பாவுக்கு எல்லாமே தெரியும். ஏசப்பாவுக்கு எதையுமே மறைக்க முடியாது. அப்போ நம்ம இருதயத்தில் பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், அசுத்தம், இச்சை எல்லாமே நம்ம இதயத்துலேருந்து தான் புறப்பட்டு எரிச்சுது வருது. அவனை எந்த வகையில் அவளை கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது இதயத்தில் மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். அவனை வந்து எப்படியாவது நம்ம கெடுத்துடணும், அவங்களுக்கு கேடு விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதயம்தான் என்ன செய்யுது, அப்படி சொல்லுது பாருங்க. அப்போ ஆண்டவர் வந்து அதாவது மூடனுடைய வாய்க்கு தான் கேடு சமீபத்திற்கு சமீபம்,
மூடனுடைய வாய் கேடு சமீபத்திருக்கிறேன்னா, மூடன் தான் தெரியாமல் அதை என்னெல்லாமோ என்ன செஞ்சிடும், கெட்ட வார்த்தை பேசுவான், அசுத்தமாக என்னத்தெல்லாம் பேசுவான், கோவப்படுவான், அந்த மாதிரி வாயில் பாவத்தை பிறப்பிச்சுக்கிடுவான். ஆனால் நீதிமான் வேர் வந்து எழுச்சிக்க கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் வந்து கனி கொடுக்கும். அப்போ 38 வருஷமாக அதாவது ஒரு குளத்தில் அந்த என்ன செய்வாருன்னா, தேவதூதர் வந்து அந்த குளத்தை கலக்குவாங்களாம். முதல்ல அவங்க கலக்கிட்டு போயிடுவாங்க. அப்போது முதல்ல இறங்குறவங்க வந்து அவங்க என்ன வியாதியாக இருந்தாலும் அது சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியாதியஸ்தர்கள்லாம் அதில் காத்து கிடப்பாங்க. அப்போ 38 வருஷமாக ஒருத்தர் என்ன செஞ்சார், அங்கே காத்திருக்காரு. அவரால் என்ன செய்ய முடியலை, ஓடி போய் ஆளுக்கு முன்னால் என்ன செய்ய முடியலை, இறங்க முடியலை. ஆனால் அவரை கவனிச்சிருக்கிறது யார், இயேசு. ஒரு நாள் அவர்கிட்ட வந்தார், வந்து கேட்டார், நீ என்ன செய்ய சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறையா? ஆண்டவரே, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, என்னால் சீக்கிரமாக அங்கே போக முடியலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லிட்டு அவர் வாட்டில் போகிறாரு. அது வந்து ஓய்வு நாளுன்ன உடனே இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த அவனை துருவி என்ன எப்படின்னு உனக்கு சுகம் கிடச்சிச்சு, உனக்கு எப்படி யார் சுகமாக்குனது ஒருவர், அது எனக்கு யார் கூட்டத்தில் தெரியலை அப்படின்னு சொல்கிறான். ஒரு நாள் ஆண்டவர் அவனை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து அதிக கேடு ஒன்றும் நீ என்ன செய்ய வேண்டாம், உனக்கு இராதபடி அதிக கேடானது ஒன்றும் உன்கிட்ட இராதபடி நீ உன்னைய பாதுகாத்துக்கோ அப்படின்னு நம்மளையும் சொல்கிறாரு. நீ அதிக கேடு என்ன செய்யக்கூடாது, நம்ம அடுத்தவங்களுக்கு கேடு செய்யவே கூடாது. அப்படி அடுத்தவங்களுக்கு செஞ்சு அது நமக்கு தான் என்ன செய்யும், வரும். நீ அது என்ன சொல்கிறாரு, கேடானதுண்டு வராதபடி இனி பாவம் செய்யாதே. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்னு வேதம் போட்டு சொல்லியிருக்கு. பொய், களவு, விபச்சாரம், நிறைய ஏமாற்றுறது, குடி, எல்லாமே என்ன பாவம். இதெல்லாம் நம்மளை நரகத்துக்கு தான் கொண்டு போய். இது வந்து இப்போ ஆண்டவருடைய வருகையின் காலம், அந்த அடையாளம் எல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் மனிதர்கள் என்ன செய்யலை, பயப்படலை. எப்படி வாழணும், நல்ல உல்லாசமாக வாழணும், அதுக்கு எந்த வகையில் பணத்தை சம்பாதிக்கணும், திருடி சம்பாதிக்கணும், கொள்ளையடித்து சம்பாதிக்கணும், லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கணும், என்னென்ன எப்படி தீய வழியில் சம்பாதிக்கணுமோ அது எல்லாம் கற்று சம்பாதிக்கான், பணத்தை தேடுதான், சொகுசு வாழ்க்கை வாழ்கிறான். கடைசியில் அவன் ஆத்துமா எங்கே போகும், பாதாளத்துக்கு போகும். அதுதான் நித்தியமாக வாழ்கிற வாழ்க்கை. மனுஷனே, உன் கடைசி, உன் ஆத்துமா எங்கே போகும், உன்னை உண்டாக்கின தேவனிடத்துக்கு போன நீ உண்மை உள்ளவனாயிரு, நீ நீதிமானா உத்தமனாயிரு, நீ கர்த்தருக்கு பயந்தவருடைய வழிகளில் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இப்போ உண்மை உள்ளவனாயிரு. இப்போ நம்ம இதில் வேதத்தில் பார்த்தா இந்த தாத்தானா ஆபிராம் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கேராகு இந்த 3 பேரும் என்ன நம்மளை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார், இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து தேவாதி தேவன் சிவந்த சமுத்திரத்தை கடந்து ஆண்டவர் பகலில் மேகஸ்தம்பம் இரவிலே அக்னிஸ்தங்களால் வழி நடத்தி அப்பம் மன்னாவினால் அவங்கள போஷித்து அவங்க காடைகளுக்கு நாங்கள் விரும்பினதெல்லாம் கொடுத்து பாதுகாத்து வந்த தெய்வம். அப்போது அவங்க சொல்கிறாங்க, தெய்வம் தான் எங்கள் கூட இருக்காங்க, நாங்கள் என்ன செய்யணும், அவர் எங்ககிட்ட இருக்கார், அவர் உயர்ந்தவரை எங்ககிட்ட இருக்கார்,
ஆனால் இவங்களாம் யார், இவங்களாம் நீங்கள் ஏன் உங்களை மேன்மைப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பேச ஆரம்பித்தாங்க. ரொம்ப முறுமுறுத்தாங்க. ஆனால் மோசே என்ன செஞ்சார், முகங்குப்புற விழுந்து ஆண்டவர்கிட்ட சொன்னார். ரொம்ப 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 அக்கிரமம் பண்ணினதுனால ஆண்டவர் என்ன செஞ்சார், அவங்கள அதாவது உலகத்தில் எல்லாரும் சாவுத மாதிரி இருக்கக்கூடாது, வித்தியாசமாக அவங்களுக்கு சாவு வரணும்னு சொல்லிட்டு அவர் எச்சரித்தாங்க, நீ இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்க அதை வந்து என்ன செய்யலை, கேட்கல, இவங்களை மதிக்கலை. அந்த மேட்டிமை அவங்களுக்கு, நம்ம அந்த ஒரு மேட்டிமை இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி, இவங்களுக்கு ஏன் நம்ம பயப்படணும், இவங்க சொல்ல நம்ம ஏன் கேட்கணும், இவங்க மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட பேசுவாங்களா, ஏன் நம்மகிட்ட பேச மாட்டாரா, இப்படி எடுப்பான பேச்சு. உடனே அந்த அபிராமும் தாத்தானு அவங்களெல்லாம் அவர் சொன்னார், மோசே சொன்னார், நான் இப்போ இவங்களை ஒரு நிமிஷத்தை நான் அழிக்கேன் அப்படின்னாரு. ஆண்டவரே, இவங்களுக்காக நீங்கள் எல்லாரையும் என்ன செய்யக்கூடாது, அழிக்கக்கூடாது சுவாமி அப்படின்னு சொல்லி கெஞ்சுவார் மோசே. அதனால இவங்க குடும்பம் மட்டும் என்ன செஞ்சிச்சு, அப்படியே பூமி அப்படியே விரிஞ்சு அதுக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. எதுக்கு வேணும், உன்னுடைய மேட்டிமை. நீ ஆரோன மோசே நீ என்ன செஞ்ச, அவர்களுக்கு விரோதமாக நீ முறுமுறுத்து பாவம் செய்த, ஜனங்களெல்லாம் பாவம் செய்ய பண்ணுனான். அதனால் கர்த்தர் என்ன செஞ்சார், அப்படிப்பட்ட பூமியை பிளந்து அதில் பூமியை அவங்கள என்ன செஞ்சுட்டு அப்படியே மூடிட்டு. அப்போ பாவத்தின் சம்பளம் எல்லாருக்கும் இதுதான், எல்லாரையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அதுக்கடுத்து அந்த அவங்க விட்டு இப்போ ஜனங்களெல்லாம் பிரிஞ்சு போக சொல்லிட்டு தான் ஆண்டவர் வந்து இந்த தேராகு அபிராமி அவங்கள வந்து என்ன செஞ்சாங்க, இது பண்ணாங்க. அவங்க குடும்பம் மட்டும்தான். இதை மாதிரி சவுல் ராஜா, சவுல் வந்து அரசனாக இருக்கிற காலத்தில் யார், சிம்சோன். ஹல்லேலூயா. சிம்சோன் பெலிஸ்தர் அடக்குனான். சிம்சோன் கோலியாத்துன்ற மனுஷன் வந்து என்ன செஞ்சான், இந்த சவுல்கிட்ட வந்து யாராவது அனுப்புங்க, நான் வந்து என் கூட பலம் பண்ணி சண்டை போடணும், வாங்க, மேட்டிமை யாராவது வரட்டும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் நீ வாரையா அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் ரொம்ப செழிப்பாக அவன் கதறி அவன் ரொம்ப இதாக என்ன செஞ்சான், பெருமையாக அவன் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போது இந்த தாவீது வந்து தன்னுடைய அண்ணமாருக்கு சாப்பாடு கொண்டுட்டு போகிறாரு. இந்த வார்த்தையை அவன் கேட்கான். ஆனால் ஏற்கனவே தாவீது வந்து ஆடு மாடு மேய்க்கிறவர். ஒரு நாள் கரண்டி வந்துச்சு, அதை என்ன செஞ்சார், கரண்டியை கொண்டார். ஒரு சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தின் வாயை ஆட்டை திங்கிறதுக்கு வச்சா சிங்கத்தின் வாயை கழிச்சார். அந்த தைரியத்தில் தேவாதி தேவன் நம்மளை பாதுகாப்பார், இவன் வந்து தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறான், தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்கு இவன் ஏமாத்துறான்னு சொல்லி அவனை என்ன செஞ்சாங்க, இவர் கூட யுத்தத்துக்கு போனான். ஆனால் ஒரே ஒரு கூழாங்கல், ஒரு கவனில் ஒரே ஒரு இவன் சொன்ன, நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினால நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். தேவனுடைய நாமம், எந்த நேரமும் நம்ம தேவனுடைய நாமத்தை நம்ம உச்சரிக்கணும். அப்போ தேவனுடைய நாமத்தினாலே நான் வாரேன்னு சொல்லிட்டு ஒரே அடி தான், ஒரே ஒரு கூழாங்கல் கீழே விழுந்துட்டான். அத்தா பெரிய மனுஷன், 6 அடி மனுஷன், 6 முழம் 1 ஜான் அவன். அப்போ அந்த மேட்டுமே அவன் செத்து போனான். இப்படி இருந்ததுனால இவர் இந்த சவுலுக்கு ஒரு பொறாமல் வந்துட்டு ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஐயோ சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டு 14000ன்னு சொன்னாங்க. உடனே இவனுக்கு அதை பொறுக்க முடியல. ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், ஸ்தோத்திரம்,
சவுலை தானியேலை கொல்லதுக்கு வகை பார்த்தான். தானியேலை கொல்லதுக்கு நிறைய அவனை விரட்டினான். தாவீது காட்டில் போய் வாழ்ந்தான், தாவீது அவனோடு சேர்ந்தவங்களும். ஆனால் தாவீதை என்ன செய்ய, அதை ஒரு தடவை சவுல் வந்து படுத்து தூங்கும்போது தாவீது அந்த பக்கம் போனார். உடனே தாவீதோடு சேர்ந்தவங்க இவங்களை கொல்லலாம் அப்படின்னு, தேவன் அபிஷேகத்தை வர நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லி தாவீது சொல்லி அந்த இதை மட்டும் சாலை மட்டும் கொஞ்சம் அறுத்துட்டு வந்தார். அப்போது இந்த கடைசியில் யுத்தத்தில் என்ன செஞ்சார், சவுலோட யோனத்தான் அவங்க பிள்ளை எல்லாம் மடிஞ்சாங்க. பெலிஸ்தருடைய யுத்தத்தில் தாவீது எல்லாரும் என்ன, இந்த சவுல் மகன் யோனத்தான் அந்த எல்லாம் இறந்தாங்க. அப்போ அந்த சவுலுடைய மேட்டிமை, சவுலுடைய பெருமை அவங்கள என்ன செஞ்சுட்டு மரணத்தை கொண்டு வருது. அதே போல் நம்ம பாருங்களேன், யோசேப்பு யாக்கோபுக்கு இந்த ராகேலுடைய மகன். ராகேல் வர வழியிலே இருந்துட்டா இவன் யோசேப்பு அதனால் ரொம்ப செல்லமாக வளர்ந்த மகன். ஆண்டவர் அவனோட பேசினார். ஆண்டவர் அடிக்கடி என்ன சொன்னார்னா, அதாவது சூரியன் சந்திரன் எல்லாம் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னை வணங்குது, அந்த மாதிரியெல்லாம் கனவு கண்டான். உடனே இந்த கனவை சொன்ன உடனே அப்போ இவனை வந்து நம்ம அவன் கூட சேர்ந்தவங்க 12 பேர். அப்போ மற்ற 11 பேரும் ஆடு மேய்க்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, போயிருக்காங்க. ஒரு நாள் இவன் வந்து அப்பா வந்து சாப்பாடு கொண்டு அண்ணமாரி கொடுத்துட்டோன்னு சொல்லி போகும்போது இவர் தேடி அலைஞ்சி போகிறாரு. அங்கே போனால் சொப்பனக்காரன் வந்துட்டான், இவனை தூக்கி கீழே போடணும், அப்படி கொல்லணும், இவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரூபன் வந்து என்ன சொன்னான்னா, வேண்டாம் அந்த குளிக்கலை போட்டுருவோம், ஒரு குழி இருக்குது அந்த குளிக்கலை போட்டுரும். குளிக்கலை தூக்கி போட்டாங்க. குளிக்கலை தூக்கி போட்டோடனே அந்த வழியை இஸ்மேல் வந்தாங்க. இஸ்மேலுக்கு அதை அவனை விற்றுட்டாங்க. அப்போ கடைசியாக யோசேப்பு வந்து போத்திபார் அந்த அரண்மனையில் இருக்கான். அங்கே பார்த்தா அங்கேயே அவனுக்கு ஒரு வேதனை. இவங்க கேடு யார், மேட்டிமை, இவங்களுடைய கண்ணு, இவங்களுடைய செயல் மேட்டிமை. இவன் என்ன நம்மளை வந்து என்ன செய்தது, இவனுக்கு நம்ம வணக்கம் போடுவோமா, இவன் நமக்கு உயர்ந்தவனா அப்படின்னு சொல்லி தான் அவனை கொல்லணும்னு நினச்சாங்க. அதே போல் அந்த போத்திபாருடைய மனைவி என்ன செஞ்சா, அவள் கெட்ட ஒரு எண்ணத்தில் தன்னோட வந்து சயனிக்கும்படி சொன்னான். ஆனால் இவன் கர்த்தருக்கு பயந்த யோசேப்பு என்ன செஞ்சார், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு என்ன செஞ்சார், மாட்டேன்னு சொன்ன உடனே அதை பிடிச்சி என்ன செஞ்சா, இவன் வந்து என்னை கெடுக்க வந்தான்னு போய் சொல்லி அது ஜெயிலில் போட்டான். ஆனால் அதில் இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்து ஆண்டவருடைய கிருபையாக அந்த எகிப்துக்கு என்ன செஞ்சார், ஒரு அதிபதியாக வந்து பட்டினியாக இருந்த தன்னுடைய சகோதரர்களுக்கு படியாளக்கும்படியாக அவர் என்ன செஞ்சார், உயர்த்தினார். அப்போ ஒரு தப்பு பண்ணினாலும் அதை மன்னித்து அவங்கள ஏற்றுக்கொண்டது யோசேப்பு. அந்த யோசேப்பை போல் நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம உள்ளே இருக்கணும் பெருந்தன்மையாக. அவன் அன்னைக்கு நம்மளை குழியில் தூக்கி போட்டான், இன்றைக்கி அவன் பட்டினியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. அண்ணமாரை என்ன செஞ்சாங்க, அன்போடு ஆதரித்து என்ன செஞ்சான், அவனை போஷிக்கிறதுக்கு அவங்கள போஷித்தான். அப்படி அந்த மேட்டிமையாக உசியா ராஜா இருந்தான், நல்லா தான் இருந்தார். கடைசியில் உசியா என்ன செஞ்சார், அவன் வந்து மனமேட்டிமை ஆகி என்ன செஞ்சார், தூபம் காட்டுறதுக்கு இறங்கி ஆசாரிகள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் இப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அவன் ரொம்ப மேட்டுமே அவனுக்கு. அதனால் என்ன செஞ்சான், தூபம் காட்டினான். காட்டிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு நீங்கள் இப்படி செய்யாதீங்க அப்படின்னு அவங்க சொன்னோன்னே நெத்தியில் குஷ்டரோகம் வந்துட்டு அவன் கடைசி வரைக்கும் குஷ்டரோகம் பற்றி என்ன செஞ்சிட்டான், செத்து போனான். பாருங்கள், மேட்டுமை உள்ளவனுக்கு இதுதான் என்னது, சாவு தான். அதே போல் 2 நாளாகமம் 26:16 பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் மேட்டிமையாகி மீறுதல் செய்து யார், யோராம் அப்படி இருந்தான். கடைசியில் அவனுக்கு குடல் நோய் வந்துச்சு, குடல் சரிந்து செத்தான். இப்படியெல்லாம் இருக்குது வேதத்தில். இதெல்லாம் கிறிஸ்தவங்க படிக்கிறோம், நமக்கு எல்லாமே தெரியுது. ஆனாலும் அதுபடி சத்தியத்தை அறிந்துகொள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும், சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். நீ மனமேட்டுமையாக இராத, நீ கேடுபாடு உன் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. உன் உள்ள கவனற்ற உள்ளமாக இதே இயேசுவுக்கு நீ ஒப்புக்கொடு. அந்த சத்தியத்தின்படி நட, ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார், விடுதலையை தருவார்.
அதனால் கர்த்தர் தாமே என்ன செய்வார், நீங்கள் உனக்கு கடைசி காலம் மனம் திரும்புங்க, உன் பாவத்தை விட்டு உன் அக்கிரமத்தை விட்டு என்ன செய்ய மனம் திரும்பு. இயேசு உன்னிலா எந்த பாவியவும் அவர் தள்ளாதவர், உன்னை நேசிக்கிறவர். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்காரு. மனம் திரும்புங்க, ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புங்க. கர்த்தர் நம்மளை அவங்கள என்ன செய்வார், மன்னிப்பார். தேவன் தாமே ஹல்லேலூயா வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ்அப்பா, இந்த வார்த்தைகள் கர்த்தாவே கேட்குற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும் ஐயா, பலனுள்ளதாக இருக்கட்டும் ஐயா. மேட்டுமையான கண்களை நீ தாழ்த்துவீர் ஐயா. ஆண்டவரே, மேட்டுமையான இருதயம் உமக்கு பிரியமில்லாதது சாமி. மேட்டுமையான அந்த குணத்தை நீ மாற்றி கொடுங்கப்பா. தயவு தாழ்மையை கொடுத்துட்றோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் என் மீட்பர் ஒருவருக்கே. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபக்கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் பிறக்கிறாரு, நம்மளை உயர்த்துவார். இந்த வருஷம் முழுவதும் நம்மளை பாதுகாத்த தயவின் வரப்போகிற வருஷத்தையும் என் ஆண்டவர் என்ன செய்வார், நன்மையால் திருப்தியாக்குவார். நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல. அதனால் ஒரு வரப்போகிற ஆண்டை கர்த்தர் அது அபரீதமாய் ஆசீர்வதித்து தருவார்.